கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவும் அந்த போர்வையை விலைக்கு பார்க்க அந்த யுவான் டீச்சர் போட்டிருந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிருப்பால அதுதான் சர்ப்ரைஸா போட்டிருந்திருப்பான். இது எனக்கு நல்லா இருக்கான்னு கேட்க பதிலுக்கு சென் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு திக்கி திணறேன். இதே நேரத்துல நம்ம ஹீரோவுடைய ஆன்ட்டும் டோரை நாக் பண்ணிட்டு உங்க அம்மா வந்துட்டு சில ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அது எல்லாத்தையுமே டோர் நாப்ல ஹேங் பண்றேன், நீ அப்புறமா எடுத்துக்கோன்னு சொல்ல பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இவங்களுக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓபன் பண்ணி அந்த கேரி பேக் எடுத்து பார்த்தா அதுல தேவையில்லாத ஐட்டம்லாம் வச்சிருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டேன், ரொம்ப லேட் ஆனதுனால அந்த இடத்துல ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே அடுத்த நாள் காலையில விரும்பிட ஷான் ரொம்பவே அழகா தூங்கிட்டு இருந்தா. அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சிட்டேன். கதவை மெல்லமா திறந்து வெளியில போக அங்க ஷானுடைய அம்மா என்னை பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு போலான்னு சொல்ல நானும் சரின்னு சொல்லிட்டு அவ பேரண்ட்ஸ் கூட சாப்பிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டேன். இதே நேரத்துல காலேஜ்ல ஒரு பெரிய கலவரமே போயிட்டு இருக்கு. எவல்யூஷன் காலேஜ் சேர்ந்த டீமா வந்துட்டு ரொம்ப கோவத்தோட எங்கேயோ போயிட்டு இருக்காரு. எதுக்காகன்னு தெரியுமா? ஏன்னா 15% எடுத்த செகண்ட் ரேங்க அப்டைன் பண்ண சென்னை எவல்யூஷன் காலேஜ்ல இருந்து நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு ரூட் மாத்தி விட்டுருப்பாருல, அதுக்காக தான் இவரை பார்க்க டீன் வந்திருக்காரு. டே லியோ, அந்த லீச் என்ன நான் தான் புக் பண்ணியிருந்தேன், நீ நடுவுல வந்துட்டு எப்படி உன்னுடைய காலேஜ்ல அவனை புக் பண்ணலாம்? பதிலுக்கு அவரும் இன்னும் காலேஜ் ஸ்டார்ட் ஆகவே இல்லை, அது மட்டும் இல்லாம அவன் இன்னும் உன்னுடைய அபிஷியல் ஸ்டூடெண்டா மாறல, உன்னால முடிஞ்சா நீ வேணா அவனை திரும்ப கூட்டிட்டு போன்னு சொல்ல இதை கேட்ட அந்த டீனும் உனக்கு தைரியம் இருந்தா என் கூட ஸ்டேஜ்ல வந்து மோது. பதிலுக்கு லியோவும் டேய், நீ வந்துட்டு 5th ரேங்க் அட்வான்ஸ் லெவல், நான் வந்துட்டு 9th ரேங்க் ஆர்டினரி லெவல், உனக்கு 48 வயசு, எனக்கு 95 வயசு, ஒரு கிளம்ப அடிச்சு பெரிய ஆளா காட்டிக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறாரு. உடனே டீனும் நீ இந்த ஜென்ஃபியூசன் இல்லாம லைஃப் ஃபுல்லா ஆர்டினரி லெவல்ல தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அங்க இருந்து கிளம்ப அவர் டைரக்டா நம்ம யுவான் இருக்க இடத்துக்கு தான் போறாரு. பதிலுக்கு அவங்களும் நீ கவலைப்படாத, காலேஜ் ஸ்டார்ட் ஆன உடனே அந்த சென் வந்துட்டு ஒரு லெசனை கத்துப்பான். அவன் கூட படிக்கிற எல்லாருமே ஜென் ஃபியூசன் மெக்கானிக்கல் மாடிஃபிகேஷன் சொல்லிட்டு அந்த பாத்தை சூஸ் பண்ணி அவனை சர்பாஸ் பண்ணிட்டு போவாங்க. இந்த உண்மை அவனுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் அவனே நம்மளுடைய எவல்யூஷன் காலேஜ்க்கு திரும்ப வந்து ஜாயின் பண்ணுவான். பதிலுக்கு டீனும் பிரின்சிபல் லுவான் அது வந்துட்டு இங்க மெயின் கன்சர்ன் கிடையாது, லியோ வந்துட்டு ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டான், அவனை பனிஷ் பண்ணணும்னு சொல்ல பதிலுக்கு இவானும் உங்களுக்கு அவன் பண்ணது பிடிக்கலனா அவன் யூஸ் பண்ண அதே டாக்டிஸ அவனுக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணுங்க, இதன் மூலியமா செகண்ட் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட நம்ம காலேஜுக்கு திரும்பவும் கூட்டிட்டு வாங்க. இதை கேட்டுட்டீனும் இவன் சொல்றதுதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே இருந்து கிளம்பிட்டா. உடனே அந்த லேடி வந்துட்டு மனசுக்குள்ள இந்த டீம் எப்பவுமே அமைதியா இருக்கிற ஆளு, ஆனா இந்த லியோ முன்னாடி வந்து நின்னா மட்டும் எங்க இருந்துதான் அவ்வளவு கோவம் வருமோ. அது மட்டும் இல்ல, அந்த லியோ வந்துட்டு இத்தனை வருஷம் ஆகியும் கொஞ்சம் கூட மாறல, அவன் மட்டும் சின்ன வயசுல தப்பான பாதையை சூஸ் பண்ணலனா இந்நேரம் இந்த இடத்துல அவன் பிரின்சிபலா இருந்திருப்பான். அப்படியே இந்த சீன் நீங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அவனும் ஷானும் ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால ஓட முடியாதுன்னு சொல்ல உடனே சென் வந்துட்டு தண்ணியை கொடுத்துட்டு அவ குடிக்கும் போது இன்னைக்கான ட்ரைனிங் இங்கேயே முடிச்சுக்கலாம், இப்ப மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்ல அடுத்த நிமிஷமே காலை ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுறான். இதை பார்த்த ஷானும் நமக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்க அது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா இல்ல சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம சென் வந்துட்டு நம்மளாம் ஒரே ஃபேமிலின்னு சொல்ல இதை கேட்டு சந்தோஷமான ஷானும் அப்ப நம்மளுடைய கிராஜுவேஷன்ஸ்க்கு அப்புறம் நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இந்த சீன் இங்க முடிய என்னுடைய வீட்டுல நானும் என்னுடைய பேரண்ட்ஸும் டிவி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு யாரோ கதவை தட்ட போய் யாருன்னு பார்த்தா எவல்யூஷன் காலேஜ் உடைய டீன். இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க பதிலுக்கு அவரும் இந்த நேரத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி, ஆனா நான் சென் கிட்ட காலேஜை சூஸ் பண்றத பத்தி பேசணும். இதை கேட்டு என்னுடைய டேடும் என்னது காலேஜை சூஸ் பண்றத பத்தி பேசணுமா, அவன் தான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டானே அப்படின்னு யோசிக்க உடனே டீன் வந்துட்டு அவர்கிட்ட இருக்க கேரி பேக்கை கொடுத்துட்டு இதுல ஐஸ் கிறிஸ்டல் ஃபிஷ் இருக்கு, ரொம்பவே டிலிஷியஸா இருக்கும், என்னுடைய ஃபார்மர் ஸ்டூடெண்ட் இது எனக்கு கிஃப்ட் பண்ணான், அதனால உங்களுக்கும் 2 ஃபிஷ் எடுத்துட்டு வந்திருக்கேன், இது என்னுடைய டோக்கனா வச்சுக்கோங்க. உடனே டேட் வந்துட்டு டீன் லியோ சென் லிவிங் ரூம்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு வரேன். அவர் எல்லாரும் முன்னாடியும் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. சென், நீ வந்துட்டு காம்பாக்டபிலிட்டி டெஸ்ட்ல 15% எடுத்திருக்க, இன்கேஸ் நீ மட்டும் ஜென் ஃபியூசன் பார்த்து சூஸ் பண்ணனா உன்னோட லைஃபே டோட்டலா அமேசிங்கா மாறிடும். நீ அந்த பியூர் பிளட் ஹியூமன் பார்த்து சூஸ் பண்றது உன்னுடைய டேலண்ட்டை நீயே ஃபேஸ் பண்ணிக்கிற மாதிரி. அந்த பேவ்லியனை சேர்ந்தவங்களுடைய இன்டென்ஷன் நல்லதா இருந்தாலும் அதுக்கான ரியல் ப்ராக்ரஸ் இப்போ வரைக்கும் 0 தான். இன்கேஸ் நீ மட்டும் அந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டனா உன்னுடைய ஃபியூச்சரே வேஸ்டா போயிடும். என்னுடைய அட்வைஸை கேளு, பியூர் பிளட் ஹியூமன் பார்த்து சூஸ் பண்ணாதா. இதை கேட்டு என்னுடைய மாமும் டீன் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல, சென் வந்துட்டு உங்களுடைய எவல்யூஷன் காலேஜ்ல தான் என்ரோலா இருக்கான். உடனே நான் வந்துட்டு மாம் அண்ட் டேட் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்,
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எவல்யூஷன் காலேஜ்ல இருந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் காலேஜ்க்கு நான் என்ன ஸ்விட்ச் பண்ணிட்டேன். பியூர் பிளட் ஹியூமன் பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். இதை கேட்ட மாம் வந்துட்டேன் எக்ஸாக்ட்லி இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்க, பதிலுக்கு சென்னும் லியோ வந்துட்டு 3 மடங்கு அதிகமா ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பியூர் பிளட் ஹியூமன் பாத் மேல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அதை 6 மாசம் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஒருவேளை அது எனக்கு செட் ஆகலன்னா திரும்ப எவல்யூஷன் காலேஜுக்கு வந்துட்டு என்னுடைய ஜென்ஃபியூசன் பார்த்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இது கேட்ட எவல்யூஷன் காலேஜ் டீனுக்கு செம கோவம் வருது. அந்த காசு இல்லாதவன் உனக்கு ட்ரிபிள் மடங்கு பெனிஃபிட்ஸ் தரானா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டேன். தம்பி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த 3 மடங்கு பெனிஃபிட்ஸ்ங்கிறது உனக்கு இப்ப பெரிய விஷயமா தெரியலாம். உன்னுடைய ஃபியூச்சரை இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாத. நீ சொல்ற மாதிரியே 6 மாசம் கழிச்சு ஜென்ஃபியூசன் பார்த்து நீ சூஸ் பண்ணனா அந்த கேப்ல நீ நிறைய நாலேஜ் மிஸ் பண்ணுவ. இந்த மாதிரி நிறைய கேஸ் நான் பார்த்திருக்கேன். நான் சொல்றதை கேளு. அந்த 6 மந்த்ஸ் வேஸ்ட் பண்ணிடாத. ஆனா இது எதையுமே நம்ம ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல. நான் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா என் மனசுக்குள்ள ஒரு குறையாவே போயிடும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். இதை கேட்டுட்டீங்கன்னா சரி இனி உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கடுப்பா கிளம்பிடுறாரு. அப்படியே அடுத்த நாள் விடிய நம்ம சென் வந்துட்டு அவனுடைய மொபைல்ல இன்னைக்கான நியூஸ பார்க்க அப்படியே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கேன். ரீசெண்டா செகண்ட் ரேங்க் எடுத்த ஜீனிஸ் வந்துட்டு பாவிலியன் மூலியமா பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட பியூர் பிளட் ஹியூமன் பார்த்து சூஸ் பண்ணிருக்கான். இன்னொரு ஜீனியஸான பையன் இந்த பாவிலியன் மூலியமா ஆர்டினரியா மாற போறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி குவைட்டா காலேஜ் உடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்த ஒரு ஃபீமேல் ஜீனியஸையும் இப்படிதான் ஆர்டினரியா மாத்தினாங்க. உடனே ஹீரோவும் அந்த போஸ்ட் கீழே இருக்க கமெண்ட்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா நெகட்டிவ் ரிவ்யூஸ் அள்ளுது. அதுல ஒரு சில பேர் அந்த பாவிலியனை சேர்ந்தவங்க ஜெயில போடுங்க, யங்கர் ஜெனரேஷனுடைய லைஃப ஸ்பாயில் பண்றாங்க, அப்படி இப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது. இதை பார்த்து ஹீரோவும் காசு கொடுத்துதான் இவங்களை செட் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடறான். ஆனா இந்த விஷயம் இதோட முடியல. நம்ம ஹீரோவுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் ஆன்லைன்ல லீக் பண்ணிருக்காங்க. ஒருவேளை டீன் தான் காண்டில் இந்த மாதிரி பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதை பத்தி யோசிக்கிறதுக்கு இப்ப டைம்ல. ஒருவேளை இது அந்த கல்ட்டு சேர்ந்தவங்க பார்த்தா எனக்கு தான் பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சைபர் செக்யூரிட்டிக்கு கால் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்டூடெண்டோடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை போஸ்ட் பண்ணிருக்காங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த போஸ்ட ஆன்லைன்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா உடனே என்னுடைய காலேஜ் குரூப்ல மெசேஜ் குவியுது. நிறைய பேர் சென்னுடைய இன்ஃபர்மேஷன் லீக் ஆனதை பத்தி பேச, ஒரு சில கேர்ள்ஸ் குரூப்லயும் அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ வந்துட்டு போட்டோவும் லீக் ஆயிடுச்சு. இப்போ இது வேற, இனி எப்படி நான் வெளியே தலையை காட்ட போறேன் அப்படின்னு நினைக்கும் போதே இன்னைக்கு இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம சென் வந்துட்டு அந்த நியூஸ பார்த்துட்டு கடுப்பாய் நிக்க, உடனே அங்க வந்த ஷானும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் இன்னைக்கு இவன் கூட ஸ்டே பண்ண போறேன்னு சொல்லலாம். சென் மொபைல் வச்சிருக்கிறத பார்த்துட்டு என்னடா நியூஸ பாத்தியா, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. பீப்புள்ஸ் எல்லாருமே இப்படிதான், ஒரு இன்னசென்ட் கிடைச்சிட்டானா அவனை வச்சு கேம் பிளே பண்ணுவாங்க. உனக்கு ஓகேனா சொல்லு, என்னுடைய மாஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல், அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டா இந்த ப்ராப்ளமா ஈஸியா சால்வ் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் ஏய் என்ன பேசிட்டு இருக்கான், இங்க பிரச்சனையே ஜென்ஃபியூஸருக்கும் பியூர் பிளட்டுக்கும் நடக்கிற கான்ஃபிளிக் தான். அது மட்டும் இல்லாம உன்னுடைய மாஸ்டர் ஜென்ஃபியூஸ்ல சேர்ந்தவங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எந்த ஒரு ரீசனும் இல்ல. பதிலுக்கு ஷானும் சும்மா ட்ரை பண்ணி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவளுடைய மாஸ்டருக்கு மெசேஜ் பண்ணா அடுத்த 1/2 மணி நேரத்துல ஒரு பயங்கரமான மேஜிக் நடக்குது. அந்த யுவான் வந்துட்டு ரிசல்ட்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. உடனே ஷான் வந்துட்டு சென்னுடைய இன்ஃபர்மேஷனை போட்டு சர்ச் பண்ணி பார்க்க அவனை பத்தின எந்த ஒரு நியூஸுமே அதுல இல்ல. உடனே சென் வந்துட்டு உன்னுடைய மாஸ்டர் உண்மையிலேயே எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்களா, இதை வந்துட்டு ஷானுக்காக பண்ணிருக்காங்களா, இல்லனா லியோ கூட இருந்த அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்காக பண்ணிருக்காங்களா, என்ன காரணமா இருந்தாலும் சரி என்னுடைய ப்ராப்ளம் ரிசால்வ் ஆயிடுச்சு. உடனே ஷானை கூப்பிட்டு உன்னுடைய மாஸ்டருக்கு என் சைட்ல இருந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிடு. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்பவும் அந்த ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்றான். இதன் மூலியமா அவனுடைய உடம்ப அடுத்த லெவலுக்கு கொண்டு போறான். இப்ப அவன் ஹோல் பாடியில இருக்க ஸ்கின்னும் அயன் ராட் அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுது. உடனே சிஸ்டம்லயும் பயாலஜிக்கல் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஆர்டினரி 7th ரேங்க். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஹெவன்லி விஸ்டம் ரூட், சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், பிரைமல் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா ஒரு 9 ஸ்கில்ஸ் கிட்ட இருக்கு. இதெல்லாம் வச்சு 10 ஜென்ஃபியூஸும் பண்ணவங்க கூட இதனால டிஃபீட் பண்ண முடியும். இதே நேரத்துல அடுத்த நாள் காலையில ஷான் வந்துட்டு ஃபியூச்சர்ல ஜென்ஃபியூஷன் பண்ண போறதுனால அவ குழந்தை பெத்துக்கிறதுக்கான தகுதி பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால அவளுடைய எக்க ப்ரிசர்வ் பண்றதுக்காக நாங்க 2 பேருமே அந்த ஐவிஎஃப் சென்டருக்கு போனோம். ஆனா அங்க இருந்த நர்ஸும் இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, எக்க ப்ரிசர்வ் பண்றதுக்கான ப்ரொசீஜரை நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. நாங்களும் அங்க இருந்து கிளம்பிட்டேன். ஷான் ரொம்ப நர்வஸா இருந்தா. இன்னைக்கு எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிடும்னு நினைச்சான். ஆனா நம்ம நாளைக்கும் திரும்ப போகணும். அப்படிங்கிறப்போ பக்கத்துல இருந்த சூவும் நம்ம வேணா ஷாப்பிங் போலாமா, அது உன்னுடைய நர்வஸ கொஞ்சம் குறைக்கும். உடனே ஷான் வந்துட்டு நீ எங்க கூட
வாட்ச் என்னன்னு கூப்பிட பதிலுக்கு நானும் இல்லப்பா எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்ல இதை கேட்டு சூவும் அப்ப இன்னைக்கு நாங்க 2 பேர் தான் ஷாப்பிங் போக போறோம்னு சந்தோஷப்படுறான். ஆக்சுவலா நான் எஸ்கேப் பண்ணதுக்கான ரீசன் என்னுடைய ஸ்கின்னை நான் ஸ்ட்ராங் ஆக்கிட்டேன். அடுத்ததா என்னுடைய மசில்ஸை நான் ஸ்ட்ராங் ஆக்கணும். அதே பிளட் டெம்பரிங் டெக்னிக்கை வச்சு நான் திரும்பவும் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வாட்டி பர்னிங் சென்சேஷன் ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்படியே மத்தியானம் வரைக்கும் ட்ரெயின் பண்ணதுல என்னுடைய ரைட் ஹேண்டை நான் டெம்பரிங் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனா அதுக்கே எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சேன். அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என்னுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு செக் பண்ணி பார்த்தேன். ஒரு ரைட் ஹேண்டுக்கே 50% ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உடனே கதவை தட்டுற சத்தம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல கதவு அன்லாக்ல தான் இருக்கு உள்ள வான்னு சொல்ல அங்க வந்தது நம்ம ஷான் தான். காலேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வெளியில போகலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். வியூ கூட வரேன்னு சொல்லிருக்கான். நம்ம போலாமான்னு கேட்க பதிலுக்கு நானும் கண்டிப்பா போலான்னு சொன்னேன். ஆனா சூ வந்துட்டு பீச்சுக்கு போலான்னு சொல்லிருக்கான். நம்ம ஷானுக்கு என்னதான் பயம் இருந்தாலும் சூவுக்காக ஓகே சொல்லிருக்கான். எனக்கு இன்னுமே பயமா தான் இருக்கு திரும்பவும் அந்த சத்தம் கேட்குமோன்னு. பதிலுக்கு நானும் நீ கவலைப்படாத நம்ம வேவ்ஸ்குள்ள போக வேணாம்னு சொன்னேன். இது கேட்டு அவளும் ஓகேன்னு சொல்லிட்டேன். இதே நேரத்துல வாதளத்துக்கு அடியில இருக்க ஒரு குகையை தான் காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த காப்ளின் அந்த இடத்துலதான் இருக்கான். நீங்க சொன்ன மாதிரி அந்த எலிங்களை தோண்ட சொல்லிட்டேன். அப்படிங்கிறப்போ அவனுக்கு எதிர்க்க இருக்கிறது அந்த குரோமேன் தான். உடனே அந்த காப்ளின் வந்துட்டு இப்போ உங்களுடைய பயாலஜிக்கல் கோஆர்டினேட்டர் செட் பண்ணுங்கன்னு சொல்ல பதிலுக்கு அவனும் சரின்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க ஒரு ஸ்டிக்கை வச்சு கிரவுண்ட்ல ஹிட் பண்ணிட்டு அவனுடைய கையை கட் பண்ணி பிளட் அந்த ஸ்டிக் மேல விட அந்த குரோமன் வந்துட்டு எல்லாம் கரெக்டா நடக்குது. இதே மாதிரி மறுபக்கத்துல ஒரிஜினல் லேண்ட்லயும் இந்த பாயிண்ட் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு பெரிய வழியை நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. கதையுடைய ஆரம்பத்திலேயே நம்ம சென் கிட்ட சொன்ன மாதிரியே இந்த ஹாலிடேவை என்ஜாய் பண்ற விதமா அவங்க எல்லாருமே பீச் போலான்னு பிளான் போட்டிருப்பாங்க. இவங்க எல்லாரையுமே யூதான் கார்ல கூட்டிட்டு போறான். பக்கத்துல இருந்து சூவும் இவ்வளவு சீக்கிரம் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி கிடைச்சிச்சுன்னு கேட்க இது எல்லாத்துக்கும் எங்க அப்பாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். வெறும் 10 நாள்ல ஃபாஸ்ட் ட்ராக் டிரைவிங் கோர்ஸ்ல என்ன என்ரோல் பண்ணி எனக்கு ஈஸியா லைசன்ஸை வாங்கி கொடுத்துட்டாரு. இன்கேஸ் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டா இருந்தா சொல்லுங்க, எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்களையும் அந்த கோர்ஸ்ல ஆட் பண்ணி விட்டுறாங்க. இது கேட்டு அவங்களும் சந்தோஷப்பட ஒரு வழியா பீச்சை ரீச் பண்ணிடுறாங்க. உடனே ஷானும் சூவும் நாங்க ஸ்விம் சூட் போட்டுட்டு வரோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். உடனே யூவும் சரிவா நம்மளும் ஸ்விம் சூட் போட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அந்த இடத்துல சின்ன சில பேர் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு இவன் தானே அந்த நான்ஜி அங்க செகண்ட் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட். இவனுக்கு என்னதான் டேலண்ட் இருந்தாலும் பேவிலியன்ல ஜாயின் பண்ணி அவனுடைய லைஃப அவனே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டான். இதை கேட்டு யூவும் செம்ம கடுப்பாகிட்டு என்ன சொன்னீங்க இப்போ இன்னும் ஒரு வாட்டி திரும்ப சொல்லுன்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி போக அங்க இருந்த சென் வந்துட்டு அவன் கையை பிடிச்சிட்டு தேவையில்லாம உன்னுடைய ஸ்ட்ரென்த்த இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போக பதிலுக்கு அவனும் சென் உன்னால எப்படி இந்த அளவுக்கு அமைதியா இருக்க முடியுதுன்னு தெரியல. உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா அவங்களுடைய ஃபேஸ செவக்க வச்சிருப்பேன். பதிலுக்கு நானும் எனக்கு முக்கியம் இல்லாத விஷயத்துல நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். இன்கேஸ் அது எனக்கு இம்பார்ட்டன்டா இருந்துச்சுன்னா எந்த எல்லைக்கும் நான் போறதுக்கு தயங்க மாட்டேன். இதை கேட்டு யூவும் நீ எதை பத்தி ரொம்ப கேர் பண்ணுவான்னு கேட்க அந்த இடத்துக்கு ஸ்விம் சூட்ல வந்த சூவும் அவன் கேர் பண்ற ஒரே ஆளு ஷான் தான். இதை கேட்டு அவனும் அதுவும் கரெக்ட் தான், சரி நீங்க 2 பேரும் போய் சீக்கிரமா ஸ்விம் சூட்ல வாங்கன்னு சொல்ல தண்ணி நிக்கிற நேரத்திலேயே நாங்க 2 பேருமே ஸ்விம் சூட்ல வந்துட்டோம். உடனே சென் வந்துட்டு நான் வேணா சன்ஸ்கிரீன் போட்டு விடுவான்னு கேட்க அவ சரின்னு சொன்னதும் சென்னும் அங்க போயிட்டான். இதை பார்த்த யூ வந்துட்டு அவன் கையில ஒரு சன்ஸ்கிரீன் எடுத்துட்டு நான் வேணா அவனுக்கு அப்ளை பண்ணிட்டு மாச்சோன்னு கேட்க பதிலுக்கு அவளும் ஒழுங்கு மரியாதையை இங்க இருந்து போயிடுன்னு சொல்றான். அப்படியே கொஞ்ச நேரம் போக நம்ம ஷானுக்கு திரும்பவும் அந்த குரல் கேக்குது. அவளும் பதறி அடிச்சு எழுந்துக்கிறான். அந்த சத்தம் கடல்ல இருந்துதான் வருது. இதை பார்த்து சென்னும் என்ன ஆச்சுன்னு கேட்க நான் திரும்பவும் அந்த வாய்ஸை கேட்டேன். அந்த சவுண்ட் ரொம்பவே கிரீப்பியா இருந்துச்சு. அது என்ன சொல்லிச்சுன்னா கிரேட் காட் ரிரேவன் ஒரிஜின் லேண்ட். இது கேட்டுச்சேனும் இதுக்கும் அந்த ஒரிஜின் லேண்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு இந்த மர்மத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல அந்த ஆரிஜின் லேண்ட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் உன்னுடைய மாஸ்டர் கிட்ட அந்த ஆரிஜின் லேண்டை பத்தி இன்ஃபர்மேஷனை கேளு. அப்படியே கொஞ்ச நாள்ல அந்த டெம்பரிங் டெக்னிக் மூலயமா என்னோட பாடியில இருக்க மசில்ஸ் எல்லாத்தையுமே சக்சஸ்ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிட்டேன். அடுத்ததான் அந்த டெக்னிக்கை என்னுடைய போன்ஸ்ல இன்ஃபியூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். நான் எடுத்த ட்ரைனிங்லயே இதுதான் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. என்னால அந்த பெயினை டாலரேட் கூட பண்ண முடியல. இருந்தாலும் நான் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு எனக்கு இருக்க ஒரே சான்ஸ் இது மட்டும்தான். ஒரு வழியா என் உடம்புல இருக்க அந்த 206 போன்ஸையும் டெம்பரிங் டெக்னிக் மூலயமா ஸ்ட்ராங் ஆக்கிட்டேன். இதே நேரத்துல என்னுடைய சிஸ்டம்லயும் நான் ஆர்டினரி லெவல் 9th ரேங்க் அப்ளைன் பண்ணிட்டேன்னு வந்துச்சேன். இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கு நான் அட்வான்ஸ் லெவல ரீச் பண்றதுக்கு. ஆனா அதுக்கான மெத்தட் புக்ல ரொம்பவே வேகா இருந்துச்சு. இதுக்கான வழிய நானே தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு புக்கை க்ளோஸ் பண்ண. அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாங்க சாங்காய் யூனிவர்சிட்டிக்கு வந்து சேர்ந்தோம். காலேஜ்
காலேஜை பார்த்த உடனே ஷானுக்கு பழைய ஞாபகம் தான் வருது. நம்ம சின்ன வயசுல சாப்பிட்ட அந்த ஐஸ்கிரீம் ஷாப் அது இன்னும் இங்கதான் இருக்கேன். உடனே எங்க அம்மா வந்துட்டு, சரி வாங்க நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலாம், நம்ம வேற ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம், இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டைம் இருக்கு. உடனே ஷான் வந்துட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். சடனா ஏதோ சத்தம் கேட்க நம்ம ஹீரோவும் திரும்பி பார்த்தா எதிர்க்க இருக்க பார்ல சில ஜென் ஃபியூசர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த சாப்டர் முடிய அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சில பசங்க வந்துட்டு, அந்த ஜியாவை பாத்தியா, அந்த ஆர்ட்ஸ் காலேஜ்ல ரொம்பவே திமிரு பிடிச்சவளா சுத்திட்டு இருந்தா, ஆனா இப்ப அந்த எவல்யூஷன் காலேஜ்ல சேர்ந்த பையனை ஹக் பண்றதுக்கு அலோவ் பண்றான். பதிலுக்கு பக்கத்துல இருக்கவனும், உனக்கே நல்லா தெரியும்ல எவல்யூஷன் காலேஜ் சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பா ஃபியூச்சர் இருக்கு, நீ சொல்றதும் கரெக்ட் தான், நான் மட்டும் அந்த இன்னர் கேம்பஸ்ல இருந்திருந்தேனா இந்நேரத்துக்கு நானும் ஃபன்னை என்ஜாய் பண்ணிருப்பேன். அப்பதான் நமக்கு காட்டுறாங்க சாங்கா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 கேம்பஸா ஸ்பீட் பண்ணிருக்காங்க. இதுல அவுட்டர் கேம்பஸ்ங்கிறது கல்ச்சுரல் ஸ்டூடெண்ட்ஸும் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிற இடம், அதுவே இன்னர் கேம்பஸ்ங்கிறது எவல்யூஷன் மெக்கானிக்கல் அண்ட் மார்ஷல் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற இடம். இந்த இன்னர் கேம்பஸ்ல படிக்கிறவங்களுடைய இன்ஃபர்மேஷன் ரொம்பவே கான்ஃபிடென்ஷியல், ஏன்னா அவங்க தான் ஜென் ஃபியூசராகவும் சைபாக்காவும் மாறுவாங்க. பப்ளிக் யாருமே இந்த கேம்பஸ்குள்ள போக முடியாது. நீ வந்து அவுட்டர் கேம்பஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட் கூட இந்த இன்னர் கேம்பஸ்குள்ள போறதுக்கு அனுமதி இல்ல. உடனே ஜென்னுடைய மாம் வந்துட்டு, உங்க 2 பேருக்கும் இந்த யூனிவர்சிட்டியில ஃப்ரீடம் கிடைக்க போகுது, அங்க இருக்க பசங்களை மாதிரி ட்ரிங்க்ஸ் ஃபன்னு சொல்லிட்டு அது தப்பான வழியில யூஸ் பண்ணாம நல்லா படிக்கணும், புரிஞ்சுதான்னு கேட்க உடனே டேட் வந்துட்டு, அவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து குட் கிட்ஸா தான் இருக்காங்க, சரி டைம் ஆயிடுச்சு, நீங்க 2 பேரும் கேம்பஸ்குள்ள போங்கன்னு சொல்லலாம். நாங்க உள்ள என்டர் ஆகும் போதே அந்த இடத்துல நிறைய செக்யூரிட்டி கார்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் உங்களுடைய அட்மிஷன் நோட்டீஸ காட்டுங்கன்னு சொல்ல ஷானுடைய நோட்டீஸ பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். நான் வந்துட்டு என்னுடைய பேக்ல அந்த நோட்டீஸை தேட ஆரம்பிச்சேன். உடனே அவர் வந்துட்டு, உன்னுடைய நோட்டீஸ் எனக்கு தேவையில்லை, எனக்கு நீ யாருன்னு தெரியும், எக்ஸாம்ல செகண்ட் ஸ்கோர் எடுத்துட்டு டிராவலியன்ல ஜாயின் பண்ண வந்திருக்க கரெக்டா, நீ உள்ள போலான்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி விட்டுருவாரு. இன்னர் கேம்பஸ் ஃபுல்லாவே சைபாக்கும் ஜென் ஃபியூசரும் தான் இருந்தாங்க. நாங்க 2 பேரும் பேப்பர் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டா எங்களுக்கு அசைன் பண்ண ரூமுக்கு எங்களை அனுப்பி வச்சாங்க. உடனே ஷான் வந்துட்டு, இன்னைக்கு நைட் நடக்க போற வெல்கம் பார்ட்டில உன்னை மீட் பண்ணு சொல்ல நானும் சரின்னு சொல்லிட்டு அவளை எவல்யூஷன் காலேஜ் என்ட்ரன்ஸ்ல விட்டுட்டு என்னுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்க பக்கம் போக ஆரம்பிச்சான். உடனே என்ன ஒரு கேர்ள்ஸ் கேங் சுத்தி வளைச்சு, நீ தானே ஜூனியர் சென், ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கான், வீசாட்ல என்ன ஆட் பண்றியான்னு கேட்க, இன்னும் சில பேர் உன்னுடைய லக்கேஜை நான் தூக்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. உடனே அந்த இடத்துக்கு வந்து ஒரு சீனியரும் உன்னுடைய ரூமுக்கு நான் கூட்டிட்டு போறான். அப்படி போற வழியிலேயே அவங்க வந்துட்டு, நம்ம யூனிவர்சிட்டியுடைய டாப் ரேங்கர்ஸா அங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க, உனக்கு ஓகேன்னா நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லலாம். பதிலுக்கு சென்னும் ஓகேன்னு சொன்னதும் அந்த இடத்துக்கு போனோம். அங்க வந்துட்டு 2 ரேங்கிங் சிஸ்டம் இருந்துச்சு. ஒன்னு வந்துட்டு பீக் ரேங்கிங், அடுத்து ஃப்ரெஷ்மேன் ரேங்கிங். இந்த பீக் ரேங்கிங் சிஸ்டம்ல 500 ஸ்டூடெண்ட்ல யாரு டாப் 3ன்னு நோட்டீஸ் பண்ணுவாங்க. இதுவே ஃப்ரெஷ்மேன் ரேங்கிங்ல 100 நியூ ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரு டாப் 3ன்னு சூஸ் பண்ணுவாங்க. இந்த பீக் ரேங்கிங்ல டாப் 3ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அட்வான்ஸ் லெவல்ல இருக்கவங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ஒன்னு எவல்யூஷன் இல்ல மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. இந்த ரேங்க்லயே பாட்டம்ல இருக்கிறது தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சேர்ந்த டாப் 3 ஸ்டூடெண்ட். இதெல்லாம் சொல்லிட்டு அப்படி நடந்து போகும்போது ஒரு காலகட்டத்துல நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் சேர்ந்த ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் வந்துட்டு பீக் ரேங்கிங்ல 6th பிளேஸ் அப்ளைன் பண்ணாங்க. ஒன்னு மாதிரியே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல செகண்ட் ஹை ஸ்கோர் எடுத்தவங்க. அவங்களும் பியூர் பிளட் உடைய பார்த்து தான் சூஸ் பண்ணாங்க. ஜென் ஃபியூஷனையும் மெக்கானிக்கல் மாடிஃபிகேஷனையும் அப்ளைன் பண்ணவங்கள சர்பாஸ் பண்ணாங்க. அவங்க பேர் தான் சாங் யுவான். இப்ப நம்ம காலேஜ்ல தான் மென்டாரா இருக்காங்க. லியோக்கு ட்ரஸ்டடான ரைட் ஹேண்ட் அசிஸ்டன்ட். அப்படியே ஒரு வழியா ரூமுக்கு வந்துட்ட அந்த சீனியருக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டுட்டான். இதே நேரத்துல ஷான் வந்துட்டு அவளுடைய ரூம் பிக் எடுத்து அனுப்பியிருந்தா. நீ ரூமுக்கு ரீச் ஆன உடனே பிக் எடுத்து அனுப்புன்னு சொல்ல அவ இருக்கிற ரூம் வந்துட்டு ரொம்ப லக்ஸுரியா இருந்துச்சு. ஆனா நான் இருக்கிற இந்த ரூம் வந்துட்டு ரொம்பவே சின்னதா தான் இருக்கேன். நானும் அவ கேட்ட மாதிரியே பிக் எடுத்து அனுப்பிட்டேன். இத பார்த்து ஷான் வந்துட்டு, நீ பேசாம இங்க வந்துரு, நம்ம ரூமை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்ல நானும் மூட்டை மூச்செல்லாம் கட்டிட்டு டைரக்டா அந்த இடத்துக்கு போயிட்டேன். உள்ள என்டர் ஆன உடனே அந்த லக்ஸூரியஸான அபார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு, இந்த ரூமை கம்பேர் பண்ணும்போது மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி எனக்கு அசைன் பண்ணது ஒரு டாக் ஹவுஸ். ஆனா எனக்கு கொடுத்த அந்த ரூம் தான் அங்க இருக்க மத்தவங்களுக்கு லக்ஸுரியான ரூம். உடனே ஷான் வந்துட்டு என்ன உள்ள கூட்டிட்டு போக, உன்னுடைய மாஸ்டருக்கு உன் மேல ரொம்ப கேர் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ரூம் ரொம்பவே லக்ஸரியா இருக்கு. பதிலுக்கு ஷானும், இன்னையில இருந்து இது நம்மளுடைய வீடு அப்படின்னு சந்தோஷப்பட, அப்பதான் என்னுடைய மொபைல்ல சாங்கா யூனிவர்சிட்டியுடைய அப்ளிகேஷனை பார்த்தேன். ஆக்சுவலா அந்த ஆப்ல எவல்யூஷனுடைய ரிசோர்ஸ என்னால ரிடீம் பண்ண முடியும். ஆனா அதுக்கு எனக்கு தேவைப்பட்டது எல்லாமே கிரெடிட்ஸ். அதை நான் ஏர்ன் பண்றதுக்கு மொத்தம் 3 வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பீக் இல்லைன்னா ஃப்ரெஷ்மேன் ரேங்கிங்கை கிளைம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா யூனிவர்சிட்டி கொடுக்குற மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும். காம்படிஷன்ல அச்சீவ்மெண்ட் பண்ணி எக்ஸலன்ட் ரிசல்ட்டை கொடுத்தனா அந்த கிரெடிட்ஸை என்னால அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்க இங்கே இந்த சாப்டர் முடியுது.
முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம சென் வந்துட்டு அவனுடைய ஸ்கின்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்காக செகண்ட் ரவுண்ட் ஸ்கின் டெம்பரிங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே பெயினிங்கா இருக்கு. என்னுடைய ரைட் ஹேண்டை நான் ஸ்ட்ராங் பண்றதுக்கே எனக்கு 2 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. இதை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக ஷான் கிட்ட நீடில் இருக்கான்னு கேட்க அவளும் எனக்காக உன்னை கொண்டு வந்தா. அதை எடுத்து என்னுடைய ஸ்கின்னுடைய டஃப்னஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த ஷார்ப்பான நீடிலும் என்னுடைய கைக்குள்ள நுழைய முடியாம நான் கொடுத்த ஃபோர்ஸ்ல உடைஞ்சு போச்சு. அடுத்ததா ஹீட் ரெசிஸ்டன்ட்டை செக் பண்றதுக்காக என்னுடைய கையை நெருப்புல வச்சு செக் பண்ணி பார்த்தேன். 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் லைட்டா பர்ன் ஆகுற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த டெம்பரிங் டெக்னிக் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. இப்படியே போச்சுன்னா ஒரு நாள் யாருமே அழிக்க முடியாத அளவுக்கு என்னுடைய பாடியை ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாத்திருவேன். இதே நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அது மார்ஷல் ஆர்ட்ஸ் காலேஜுடைய டீன் லியோ தான். உடனடியா நம்ம பாவ்லியனுடைய ஹெட் குவார்டர்ஸ்க்கு வா, இங்க இருக்க மெம்பர்ஸை உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, டீன் இப்ப நான் என்னுடைய ஃப்ரெண்ட் ரூம்ல இருக்கேன். உடனே அவர் வந்துட்டு அப்போ உன்னை பிக் பண்றதுக்கு நான் ஆள் அனுப்புறேன்னு சொல்ல உடனே சென்னும் ஷானுக்கு பாய் சொல்லிட்டு கீழே இறங்கி போக அங்க ஒருத்தன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, உன்னுடைய பேரு சென் தானே? இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்த பையன். நீ வந்துட்டு பியூர் பிளட் பார்த்து சூஸ் பண்ணிருக்கன்னு கேள்விப்பட்டேன். இங்க எந்த பார்த்து சூஸ் பண்றோங்கிறது பிரச்சனை இல்ல, நம்மளுடைய இன்டென்ஷன் அது கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அந்த பாவ்லியான்ல எந்த ஒரு ப்ராக்ரஸும் இல்லைனாலும் உன்னுடைய அச்சீவ்மெண்ட்டை நீ மெட் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்ப சடனா ஒரு பைக் சவுண்ட். அங்க வந்தது பாவ்லியனை சேர்ந்த அந்த மென்டார் தான். என்னுடைய பேரு சாங் யுவான், மார்ஷல் ஆர்ட்ஸ் காலேஜை சேர்ந்த மென்டார். ஹெட் குவார்டர்ஸ்க்கு உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். உடனே சென்னும் மனசுக்குள்ள, அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல செகண்ட் ஸ்கோர் அப்ளைன் பண்ணி இதுக்கு முன்னாடி பியூர் பிளட் பார்த்து சூஸ் பண்ணி இன்னும் ஆர்டினரி லெவல்லே இருக்கிற அந்த பொண்ணு இவங்க தானா அப்படின்னு நினைக்கிறப்பவே அவங்க என்ன பைக்ல கூட்டிட்டு போனாங்க. ஒரு வழியா மார்ஷல் ஆர்ட்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் ரீச் பண்ணிட சாங் யுவான் எனக்கு அந்த இடத்த சுத்தி காட்டினாங்க. இது வந்துட்டு லிவிங் ஏரியா. உனக்கு எப்பெல்லாம் ரிசர்ச்ல போர் அடிக்குதோ அப்போ உன்னுடைய டைம் நீ இங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படியே ஒரு ஜூஸ் எடுத்து கொடுத்துட்டு என்ன ரிசர்ச் ஏரியாவுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த இடமே எம்டியா இருக்க உடனே சென் வந்துட்டு, சிஸ்டர் நான் வந்ததுல இருந்து எந்த ஒரு பர்சனையுமே பார்க்கலையேன்னு சொல்ல பதிலுக்கு சாங்கும், நம்ம பாவ்லியனுக்கு இந்த யூனிவர்சிட்டி கொடுக்குற ஃபண்ட் ரொம்பவே கம்மி, அதனால நிறைய மெம்பர்ஸ்க்கு எங்களால அஃபோர்ட் பண்ண முடியல. இன்னும் அக்யூரேட்டா சொல்லணும்னா இந்த பாவ்லியன்ல இப்போதைக்கு டீன், நீ, நான் அப்புறம் இன்னும் 3 சீனியர்ஸ் இருக்காங்க. இதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பெரிய ஷாக். ஏன்னா என்ன ஃபர்ஸ்ட் மீட் பண்ண வரும்போது அவர் பின்னாடி நிறைய பேரை கூட்டிட்டு வந்தாரு. அப்ப அவங்க எல்லாரையுமே ஷோ பண்றதுக்காக ஹையர் பண்ணிருக்காரு. தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோமோ, சரி பரவாயில்ல, ட்ரிபிள் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறங்கிறதுனால இது எல்லாமே நெகோஷியபிள் தான். உடனே ரிசர்ச் ரூம்ல இருந்து டீன் லியோவும் ரொம்ப டயர்டா வெளியில வர இத பார்த்து சாங்கும், எவ்வளவு நேரமா அந்த இடத்துக்குள்ள இருக்கீங்கன்னு கேட்க பதிலுக்கு அவரும் 15 டேஸ்க்கு மேல அந்த ரிசர்ச் ரூம்குள்ளதான் டெம்பரிங் டெக்னிக் மூலியமா அப்பேச்சர் சாப்டரா ஓபன் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா எனக்கு லக் இல்ல. இப்ப வரைக்கும் எந்த ஒரு ப்ராக்ரஸும் இம்ப்ரூவ் ஆகல. ஆனா இப்ப நம்ம கூட சென் இருக்கான். ஃபியூச்சர்ல டெஃபினட்டா இந்த ப்ராக்ரஸ நம்ம இம்ப்ரூவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சென், நீங்க 2 பேரும் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பீங்க. இது வந்துட்டு உன்னுடைய சீனியர் சிஸ்டர் சாங் யுவான். இவ எனக்கு ரிசர்ச்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுனால தான் பாடி டெம்பரிங் உடைய செகண்ட் ரவுண்ட்லயே ஸ்டக் ஆயிருந்தனா இப்போ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தேர்ட் ரவுண்ட்குள்ள என்டர் ஆயிருக்கேன். நீ இந்த செமஸ்டர் வரத்துக்குள்ள இந்த ஸ்கின் டெம்பரிங்க கத்துக்கணும். அதுக்கு சாங் உனக்கு ஹெல்ப் பண்ணுவா. அவ வந்துட்டு இந்த டெக்னிக்க 3 மந்த்ஸ்லயே கத்துக்கிட்டான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், சம்மர் வெக்கேஷன்ல உனக்கு ஒரு புக் கொடுத்தாங்க, அதை பிராக்டிஸ் பண்ணி பாத்தியா? இப்ப என்ன ரேங்க்ல இருக்கன்னு கேட்க பதிலுக்கு நம்ம ஹீரோவும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் என்னுடைய ஸ்கின் டெம்பரிங் உடைய ஃபர்ஸ்ட் லெவல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை கேட்ட அந்த 2 பேரும், நீ என்ன சொன்ன அப்படின்னு ஷாக் ஆக இங்க இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த சாங் வந்துட்டு, என்ன விளையாடுறியா, உனக்கு யாருமே டீச் பண்ணல, அப்புறம் எப்படி இந்த டெக்னிக்கை நீ கத்துருப்ப? பதிலுக்கு நம்ம ஹீரோவும், அந்த புக்கை ரீட் பண்றதுலயே நான் லேர்ன் பண்ணிட்டேன், அதுவும் ½ அன் ஹவர்ல. உடனே லியோ வந்துட்டு, சென் நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், ஸ்கின் டெம்பரிங்க கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு. ஆக்சுவலா அது வந்துட்டு ரொம்ப ஈஸி கிடையாது, உன்னுடைய கையை காட்டு நான் வெரிஃபை பண்றேன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ சாதாரணமான ஆள் இல்ல, அவன்கிட்ட இருக்க அந்த நேச்சுரல் காமோஃபிளாக் யூட்டிலைஸ் பண்ணி அவனுடைய லெவல ஆர்டினரி லெவல் 5th ரேங்கா காட்டுறான். அவரும் சென்னுடைய கையை பார்த்துட்டு, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இவன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்கின் டெம்பரிங்க கம்ப்ளீட் பண்ணிட்டான். உடனே அவர் பதறி போய் உன்னுடைய பயாலஜிக்கல் லெவல் என்னன்னு கேட்க நம்ம சென்னும், அது வந்துட்டு ஆர்டினரி லெவல் 5th ரேங்க்னு சொல்ல. இது கேட்ட அவரும், நீ உண்மையிலேயே ஜீனியஸ், இந்த பியூர் பிளட்டுடைய பார்த்த செக்யூர் பண்றதுக்காக நீ வந்திருக்க. இது வரைக்கும் நம்ம ஆர்டினரி லெவல்ல தான் இருந்திருக்கோம், இன்னும் கூடிய சீக்கிரத்துல நம்ம அட்வான்ஸ் லெவலுக்கு லெவலப் ஆயிடுவோம். உடனே சென் வந்துட்டு மனசுக்குள்ள, நான் ஆல்ரெடி ஆர்டினரி ரேங்க் 9th அப்ளைன் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம என்னுடைய மசில்ஸ் அண்ட் போன்ஸை கூட நான் டெம்பரிங் பண்ணிட்டேன், நான் மட்டும் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பைத்தியமே
பிடிச்சிரும் அவங்களுக்கு. உடனே சாங் வந்துட்டு, டீன் லியோ இந்த இன்ஃபர்மேஷனை வெளியில சொன்னோம்னா நம்ம காலேஜ்க்கு நிறைய ஃபண்ட்ஸ் கிடைக்கும். பதிலுக்கு அவரும் இல்ல வேணாம், இப்போ இந்த விஷயத்த வெளியில போய் சொன்னோம்னா சென்னுக்கு அது ஆபத்துல முடியலாம். நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸ் எல்லாம் கொடுத்து இவனை ஸ்ட்ராங் ஆக்கலாம். அது வரைக்கும் இது சீக்கிரட்டாவே இருக்கட்டும். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், சென் நீ பேசிக் கிளாஸ் எல்லாம் போக வேணாம், டைரக்டா நம்ம லேபுக்கே வந்துரு. உனக்கு சாங் வந்துட்டு அசிஸ்டண்டா இருந்து ஹெல்ப் பண்ணுவா. பதிலுக்கு அவளும் என்னது ஒரு ஜூனியருக்கு நான் அசிஸ்டண்டா, எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு. பதிலுக்கு லியோ வந்துட்டு அதெல்லாம் நம்ம விட்டு கொடுத்து பல வருஷமாச்சு. உடனே ஹீரோவை பார்த்தேன், நாளைக்கு நம்ம யூனிவர்சிட்டியில ஃப்ரெஷ்மேன் வெல்கம் அசம்பிளி நடக்க போகுது. அதுல ஃப்ரெஷ்மேன் கிங்க செலக்ட் பண்றதுக்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடக்கும். உன்னுடைய கரண்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சு பார்த்தா அந்த டைட்டில் உனக்கு தான். அதுல நீ மட்டும் எவல்யூஷன் காலேஜையும் மிஷினரி காலேஜையும் டிஃபீட் பண்ணிட்டேன்னா நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் காலேஜ்க்கு பெருமை கிடைக்கும். அது மட்டும் நடந்துட்டா உனக்கு 10 QI பிளட் பில்ஸ கிஃப்டா கொடுக்குறேன். பிளஸ் அந்த வின்னிங் டைட்டில் அப்டைன் பண்றதுனால யூனிவர்சிட்டி உனக்கு கிரெடிட்ஸையும் கொடுக்கும். அப்படியே அந்த நாள் முடிய அடுத்த நாள் டீன் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்மேனுக்கான அந்த அசம்பிளி ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஷான் பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு, இவன் அந்த பாவ்லியனை சேர்ந்தவன் தானே, இவன் ஷான் பக்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான், இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பேசிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு அந்த லக்ஸரி ரூம்க்கு வெளியில ஒருத்தனை பார்த்தேன்ல, அவன் வந்துட்டு ஹே சென் என்ன ஞாபகம் இருக்கான் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நானும் நல்லாவே ஞாபகம் இருக்கு. உடனே அவன் வந்துட்டு உங்க 2 பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்க, நாங்க 2 பேருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்க போறோம். அவனும் சரின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸ்டேஜுக்கு மேல மயக்க வச்சிட்டு இருக்க ஒருத்தர் கையை காட்டி ஸ்டேஜுக்கு ஒருத்தரை கூப்பிடுறாரு. ஸ்டேஜுக்கு வந்தவனும் என்னுடைய பேரு லீ மோய், உங்க எல்லாருக்குமே லியூஜினை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன், கயோட்டோ யூனிவர்சிட்டியுடைய ஜீனியஸ். ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேன், அவனுக்கு ஒரு லிட்டில் பிரதரும் இருக்கான், அவன மாதிரியே டேலண்டா. இந்த வருஷம் அவனுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கான். அவனுடைய காம்பாக்டபிலிட்டி டெஸ்டுடைய ரிசல்ட் 16%. இந்த என்டையர் கண்ட்ரிலேயே பிசிக்கல் டெஸ்ட்ல டாப் 1 வந்திருக்கிறது அவன் தான். அந்த ஜீனியஸ் லிட்டில் பிரதர் வேற யாருமே இல்ல, லீ மோய் நான் தான். நாங்க 2 பேரும் சின்ன பசங்களா இருக்கும்போதே எங்களுக்குள்ள ஒரு கோல் இருந்துச்சு. அவன் வந்துட்டு குவைட்டோ யூனிவர்சிட்டியுடைய ரெக்கார்டை பிரேக் பண்றேன்னு சொல்லியிருந்தான். இதே நேரத்துல நான் வந்துட்டு சாங்காய் யூனிவர்சிட்டியுடைய ரெக்கார்டை பிரேக் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். இவ்வளவு நேரம் நான் பேசினதை கேட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இப்ப என்னுடைய பயாலஜிக்கல் லெவலை ஷோ பண்றேன், ஆர்டினரி லெவல் 5th ரேங்க். அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. இதை ஃபீல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதுதான் ஆர்டினரி லெவல் 5 உடைய ப்ரெஷரா, நாங்க வந்துட்டு லெவல் 3லயும் 2லயும் தான் இருப்போம், இவன் உண்மையிலே ஜீனியஸ் நினைக்க. உடனே அவனும் தெனாவட்டா என்னுடைய பேரு லீ மோய், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டேஜை விட்டு இறங்கி போயிடுறான். இத பார்த்த ஷான் வந்துட்டு சென் அவன் வெறும் ஆர்டினரி லெவல் 5th ரேங்க்ல தான் இருக்கான், என்னமோ அவன் தான் இன்வென்சிபிள் மாதிரி பிஹேவ் பண்றான், நீ அவனை ஒரே ஃபிங்கர்ல டிஃபீட் பண்ணிடுவேன்னு தெரியாது போல. பதிலுக்கு சென்னும் இப்போதைக்கு லோ ப்ரொஃபைல்லே கீப் அப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, அடுத்த நிமிஷமே இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட், ஸ்டூடெண்ட் கவுன்சிலுடைய பிரசிடென்ட் ஜோஹுவா அந்த இடத்துல இன்வைட் பண்றாங்க. உடனே அவர் வந்துட்டு மைக்க வாங்கிட்டு, நான் தான் ஜோஹு, இந்த சாங்காய் யூனிவர்சிட்டியுடைய யூனியன் ஸ்டூடெண்ட். இந்த இடத்துல மொத்தம் 3 விஷயத்த உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். நம்பர் 1, இங்க ஸ்டூடெண்டுடைய டிசிப்ளினை மேனேஜ் பண்றது டீச்சர்ஸ் கிடையாது, ஸ்டூடெண்ட் யூனியனான நாங்க தான். நம்பர் 2, ஃப்ரெஷ்மேன்ல டாப் 10ல வரவங்கள தான் இந்த யூனியனுக்குள்ள நாங்க ஜாயின் பண்ணுவோம். நம்பர் 3 வந்துட்டு இங்க வீக்கா இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க சொல்றது கேட்டு நடக்கணும், அதாவது சீனியர் சொல்றத ஜூனியர் கேட்கணும். இததான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் இறங்குறதுக்கு முன்னாடி இந்த அட்வான்ஸ் லெவலுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு காட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பயாலஜிக்கல் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மூச்சு விடுறதுக்கே சிரமப்படுறாங்க. இதோட இங்க இந்த சாப்டரும் முடியுது. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே அந்த ப்ரெஷரை பார்த்த நானும் மனசுக்குள்ள இது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, ஆனா நாங்க டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால இது எங்களை அஃபெக்ட் பண்ணல. உடனே இதை பார்த்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல வேலை, இன்னும் கொஞ்ச நேரம் அந்த ப்ரெஷர் இருந்துருச்சுன்னா நாங்க எல்லாரும் இந்த இடத்துலயே இறந்துருப்போம். உடனே இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் அப்ப இதுதான் அட்வான்ஸ் லெவலுடைய ட்ரூ பவரா, ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கு. இதே நேரத்துல ஸ்டேஜுக்கு வந்த யுவானும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை லான்ச் பண்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ட்ரன்ஸ் உடைய டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ரூல்ஸ் ரொம்பவே சிம்பிள் தான். இந்த ஸ்டேஜ்ல யார் வந்துட்டு எல்லாரையுமே மேனேஜ் பண்ணி ஒரு நிமிஷம் தனியா ஸ்டாண்ட் பண்றாங்களோ அவங்க தான் இந்த வருஷத்துக்கான ஃப்ரெஷ்மேன் டைட்டில் அப்டைன் பண்ண போறாங்க. இதுக்கான ரிவார்ட் வந்துட்டு 100 கிரெடிட் பாயிண்ட்ஸ். இது போன வருஷத்தை விடவுமே 10 மடங்கு அதிகம். செகண்ட் பிளேஸ் அப்டைன் பண்றவங்களுக்கு 90 கிரெடிட் பாயிண்ட்ஸ். இதே மாதிரி டாப் 10 பிளேஸ பிடிக்கிறவங்களுக்கு ரிவார்ட் காத்துட்டு இருக்கு. போன வருஷம் அந்த டாப் 10 பிளேஸையுமே ஜீனியஸ் கிளாஸ் தான் அப்டைன் பண்ணாங்க. அதனால இந்த வாட்டி டெஸ்ட் நடக்கும்போது அந்த டாப் 10ல ஒரு ஆர்டினரி கிளாஸ் ஸ்டூடெண்ட் வின் பண்ணா கூட எல்லா ஆர்டினரி ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கிரெடிட் பாயிண்ட் கிடைக்கும். உடனே அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ல ஒருத்தன் இந்த ஒரு கிரெடிட் பாயிண்ட் உடைய வேல்யூ $10,000, நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து
இருந்து ஒரு பிளேஸ் அப்டைன் பண்ணா கூட அது நம்ம எல்லாருக்குமே ப்ராஃபிட் தான். இதே நேரத்துல ஸ்டேஜுக்கு வந்த யுவும் அங்க இருக்கிறவர்கிட்ட மைக்க புடுங்கிட்டு, நான் எவல்யூஷன் கிளாஸ் 6 சேர்ந்தவன். என்னுடைய டெஸ்க்மேட் தான் சென். காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல செகண்ட் பிளேஸ் அப்டைன் பண்ணவன். இங்க ஆர்டினரி கிளாஸ்ல இருக்கிற எல்லார விடவும் அவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனவன். இதை கேட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவனை திரும்பி பார்க்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜீனியஸ் கிளாஸ்ல இருக்க மத்தவங்கள பாத்துக்கிட்டோம்னா நம்ம சென் வந்துட்டு டாப் 10 போயிடுவோம். இதை கேட்ட மத்த ஸ்டூடெண்ட்டும் நம்ம சென்னுக்காக பார்த்து கிரியேட் பண்ணி விடணும்னு சொல்ல, இதே நேரத்துல டீச்சர் எல்லாருமே இங்க நடக்கிற விஷயத்த மேல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. உடனே லியோ வந்துட்டு, என்ன ஜோஹு, அந்த லீ யூஜின் ஃபர்ஸ்ட் இயர்ல உன்னை தம்சம் பண்ணதுனால அவன் தம்பி மேல காண்ட காட்டுற போல. உடனே இந்த ஜோஹு வந்துட்டு, டீன்மா, உங்களுடைய பொண்ணு காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். பதிலுக்கு அவரும் கொயோட்டோ யூனிவர்சிட்டியில 3rd ரேங்க் அப்டைன் பண்ணிருக்கான். இதை கேட்டு ஜோஹுவும், உங்களுடைய பொண்ணை ஸ்டூடெண்ட் யூனியன்ல ஜாயின் பண்ணி விட்டுறீங்களான்னு கேட்க, பதிலுக்கு அவரும் ஓகேன்னு சொல்லிட, இந்த டெஸ்ட்ல அந்த ஃப்ரெஷ்மன் டைட்டில யார் அப்டைன் பண்ண போறாங்க? ஒன்னு லீமோய், அப்படி இல்லனா டீனுடைய பொண்ணு ஜீவை. உடனே அங்க இருந்த ஒரு மொட்டை தலையனும், எனக்கு தெரிஞ்சு லீமோய் ஜெயிக்கிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா அவனுடைய பயாலஜிக்கல் லெவல் வந்துட்டு ஆர்டினரி லெவல் 5th ரேங்க். அவனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு இங்க இருக்க எல்லா ஃப்ரெஷ்மனையும் ஈஸியா டிஃபீட் பண்ணிட முடியும். இதை கேட்ட சைபாக் லேடியும், டீன்மாவுடைய பொண்ணு லீமோய் விட ஸ்கோர் கம்மியா எடுத்திருந்தாலும் அவ சக்சஸ்ஃபுல்லா ஜென் ஃபியூசன் அப்டைன் பண்ணிருக்கான், அதுவும் ஷேடோ நைட் கேட்டோட. இதை கேட்ட லியோவும், நீங்க எல்லாருமே தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த வாட்டி அந்த டைட்டில் அப்டைன் பண்ண போறது பாவ்லியனை சேர்ந்த சென் தான். இதை கேட்ட டீன்மாவும், அவன் வந்துட்டு டாப் 10 பிசிக்கல் ரேங்க்ல கூட இல்ல, எந்த பேசிஸ்ல அவன் ஃப்ரெஷ்மேன் டைட்டில் அப்டைன் பண்ணுவான்னு எதிர்பார்க்கறான். உடனே லியோ வந்துட்டு, நான் சொல்ற வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்கிட்ட பெட் கட்டி பாரு. பதிலுக்கு அவரும், நீ இப்படிலாம் பேசினா நான் பயந்துருவேன்னு நினைச்சியா அப்படிங்கிறப்போ உடனே லியோ வந்துட்டு, அப்பனா நான் 100 கிரெடிட்ஸ பெட் வைக்கிறேன். பதிலுக்கு அவரும், சரி நானும் பெட் வைக்கிறேன், ஆனா தோத்ததுக்கு அப்புறம் வார்த்தைய மாத்தக்கூடாது, என்ன சொல்றான்னு கேட்க, பதிலுக்கு லியோவும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மத்தவங்களையும் பெட் கட்ட சொல்றாரு. ஒரு வழியா எல்லாரும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க, ஒரு வழியா அந்த டெஸ்டும் ஸ்டார்ட் ஆக ஆர்டினரி கிளாஸ் சேர்ந்தவங்க ஜீனியஸ் கிளாஸ பிளாக் பண்ணாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு மேல பார்த்தா அங்க எலைட் கிளாஸ் சேர்ந்த 12 பேர் இருக்காங்க. அதுல லீமோயும் ஜீவையும் இருந்தாங்க. உடனே என்னுடைய டேஞ்சர் சென்ஸ் அலர்ட் கொடுத்துச்சு. ஆக்சுவலா அங்க இருந்த 12 பேர்ல ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனது லீமோயும் ஜீவையும் தான். ஏன்னா அவங்க 2 பேருடைய பயாலஜிக்கல் லெவல் தான் ஆர்டினரி லெவல் 5th ரேங்க். மீதி இருக்க 10 பேரும் ஆர்டினரி லெவல் 4th ரேங்க் தான். இதே நேரத்துல கீழ இருந்த ஜீனியஸ் கிளாஸ ஆர்டினரி கிளாஸ் சேர்ந்தவங்க டிஃபீட் பண்ணிட, அந்த ஆர்டினரி கிளாஸ் சேர்ந்தவங்க கொஞ்சம் ஆணவத்தோட, உங்ககிட்ட நிறைய எதிர்பார்த்தோம், சரி மேல இருக்கிற எல்லாருமே வேடிக்கை தான் பார்க்க போறீங்களான்னு கேட்க, இதை கேட்ட அந்த 12 பேர்ல ஒருத்த மட்டும் கீழே இறங்கிட்டு வீக்கா இருக்கிறவங்களை டிஃபீட் பண்ணிட்டு, உனக்கு இவ்வளவு பேச்சா, என்னதான் எறும்பு ஒண்ணு சேர்ந்தாலும் அதனால யானைய காயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் போட்டு பொழந்து கட்டுறான். ஒரு கட்டத்துல அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறான். இத பார்த்து சென் வந்துட்டு ஸ்டேஜ் ஏறிடுறான். என் கூட தானே மோதணும்னு நினைக்கிறேன், ஸ்டேஜுக்கு வான கூப்பிட. அடுத்த நிமிஷமே அவனும் ஸ்டேஜுக்கு வந்துட்டு, நீ தானே அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல செகண்ட் ஸ்கோர் எடுத்த, உன் கூட ரொம்ப நாளா சண்டை போடணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான். என்னுடைய பேரு கியூசி, யூனான் காலேஜ்ல டாப் ஸ்கோர் எடுத்தவன். என்னுடைய 100 மீட்டர் ஸ்பிரிண்டிங் 5.69 செகண்ட்ஸ், வெர்டிகல் ஜம்ப் 4.52 மீட்டர்ஸ் அண்ட் வெயிட் லிஃப்டிங் 1150 கிலோகிராம். இப்போ நீ சொல்லு, உன்னுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உடைய ஸ்கோரை அனௌன்ஸ் பண்ண போறியான்னு கேட்க, இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, என்கிட்ட அடி வாங்கி தெரிஞ்சுக்கோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே ஒரு கிக் விட அவன் ஸ்டேஜை விட்டு வெளியில போய் விழுந்துடுறான். இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆக, அந்த லீமோய் வந்துட்டு மனசுக்குள்ள, இவன் வந்துட்டு டாக்டிக்ஸை தான் யூஸ் பண்ணுவான்னு நினைச்சேன், ஆனா அவனுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு இந்த மேட்ச்ல வின் பண்ணிருக்கான். இதை பார்த்த யுவானும், இந்த பையன் ரொம்பவே பவர்ஃபுல் தான். இதே நேரத்துல அந்த ஸ்டேஜுக்கு யாங் ஜியான்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். நான் ஜியான்சி காலேஜ்ல இருந்து வரேன், 100 மீட்டர் ஸ்பிரிண்டிங் அப்படிங்கிறப்போவே நம்ம ஹீரோ அவனை அடிச்சு பறக்க விட்டுறான். இதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஜீனியஸ் கிளாஸ் சேர்ந்தவங்கள நம்ம சென் கிரஷ் பண்ணிட்டு இருக்கான். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அடுத்ததான் அந்த டீன்மாவுடைய பொண்ணு வரா. இதை பார்த்த மத்தவங்களும், ஜீவே வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல், கண்டிப்பா அவனை கிரஷ் பண்ணிட போறான்னு சொல்ல, உடனே அந்த ஜீவே வந்துட்டு, பிரதர் சென், உன்னுடைய ஆப்போனன்ட் ஒரு பொண்ணுங்கிறதுனால என்கிட்ட மர்சி காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர. இதை பார்த்து
பார்த்த சென்னும் பரவாயில்லையே நல்லா ஸ்பீடா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈஸியா டாச் பண்றான். சோ இந்த நைட் கேட்டுடைய ஜீனை கெயின் பண்ணதுனால அவகிட்ட இருக்க அந்த ஸ்பீட் பூஸ்டா இருக்கேன். இத ஷாக்கா பார்த்த அந்த ஜியோவையும் இந்த கரண்ட் ஸ்டேட்ல என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, ஹே சென், எனக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் கொடுக்க முடியுமா? நான் என்னுடைய ஷேடோ கேட்டுடைய ஜீனை ஃபுல்லா ஆக்டிவேட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பரா ஃபைட் போடலாம்னு சொல்ல பதிலுக்கு நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கேட் மாதிரி போஸ் கொடுத்துட்டு என்ன அட்டாக் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இதே நேரத்துல டீன்மா பக்கத்துல இருக்கவங்க எல்லாம், உங்களுடைய பொண்ணு அந்த நைட் கேட்டுடைய ஜீனை ஃபியூஸ் பண்ணிருக்கா. இப்போ அவளுடைய லெவல் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிருக்கோம். உண்மையிலேயே அவங்க ரொம்ப டேலண்ட் ஆனவங்கன்னு சொல்ல உடனே டீன் வந்துட்டு மனசுக்குள்ள, அவ ரீசெண்டா தான் ஜென் ஃபியூஸ்னை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா. அவ இப்படியே கண்டினியூ பண்ணானா அதுக்கான பின் விளைவுகளை அவ சந்திக்கிற மாதிரி இருக்கும். அவ குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்தாலும் அதே மாதிரி ஸ்டப்பனா இருக்கான். உடனே அந்த ஜீவை வந்துட்டு, சென், நீ ரொம்ப அரகண்டா நடந்துக்கிற. என்னுடைய ஸ்கில்ல நான் ஆக்டிவேட் பண்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க. அதுக்கான பிரைஸ நீ பே பண்ணி தானே ஆகணும்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண வர, இதுக்கு முன்னாடி அவ ஆர்டினரி லெவல் 5th ரேங்க், ஆனா இப்போ வந்துட்டு அவ 6th ரேங்க் அப்டைன் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ அட்டாக்க டாச் பண்ண, இத பார்த்து அவளும் ஷாக் ஆயிட்டு அவ நகத்தை வச்சு கண்டினியூஸா ஸ்ட்ரைக் கொடுக்க அது எல்லாத்துல இருந்தும் நம்ம சென்னும் ஈஸியா தப்பிச்சிட்டு இருக்கான். இவளுடைய மூமெண்ட்டை வச்சு நான் எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்றது வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பஞ்ச்ல அவளை தூக்கி வெளியில எரிஞ்சிடறான். அவன் கொடுத்த அந்த பஞ்ச்ல அந்த அழகான முகம் இப்ப வீங்கி போய் கிடக்க இத பார்த்த டீன்மாவும் அந்த இடத்துக்கு ஓடி வராரு. அவர் பொண்ணை பார்த்துட்டு கோவத்தோட, சென், ஒரு பொண்ணை போய் ஹிட் பண்ணிருக்க, நீ எல்லாம் மனுஷனான்னு கேட்க பதிலுக்கு சென்னும், இந்த எவல்யூஷன் பார்த்த பொறுத்த வரைக்கும் 2 ஜெண்டரை சேர்ந்தவங்களும் சேர்ந்தான், இங்க ஸ்ட்ரென்த் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறப்போ இதை கேட்ட லீமோயும் அவன் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா ஸ்டேஜுக்குள்ள என்டர் ஆகுறான். உடனே அங்க இருந்தவங்களும், எங்களுடைய லாஸ்ட் ஹோப் நீ மட்டும்தான், அந்த பொடி பையனை கிரஷ் பண்ணிடு அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அந்த லீமோயும், நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பன்னு எதிர்பார்க்கல, வந்தவங்கள ரொம்ப ஈஸியா டிஃபீட் பண்ணிட்ட, ஆனா இங்க நீ மட்டும்தான் உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை ஹைட் பண்ணிருக்கன்னு எதிர்பார்த்தியா? நானும் ஹைட் பண்ணி தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் வேவ ரிலீஸ் பண்றான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருமாற ஆரம்பிக்கிறான். இத பார்த்த அந்த மொட்டை தலையனும், லீமோ வந்துட்டு ஒரு ஜென் ஃபியூசரா அப்படிங்கிறப்போ பக்கத்துல இருக்க சைபார்க்கும், இது டெமானிக் கிரேட் ஏப்புடைய ஜீன், இது வந்துட்டு எப்போ ஃபியூஸ் ஆகும்னா அந்த பர்சனுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். உடனே அந்த லீமோயும் அவனுடைய பயாலஜிக்கல் பிரஷரை ரிலீஸ் பண்ணிட்டு ஆர்டினரி லெவல் 6th ரேங்க் அப்டைன் பண்ணி நிக்கிறான். இத பார்த்த லியோவும் ஸ்டன் ஆகிடுறாரு. நான் செத்தேன், இப்ப எப்படி அந்த 1900 கிரெடிட்ஸ் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு நினைக்கும் போது இதே நேரத்துல அந்த வாங்கும் லூவும் ஆர்கனைசேஷன்ல நமக்கு ஒரு மிஷின் அசைன் பண்ணிருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டிக்கு வெளியில இருக்க பார்க்ல டெமானிக் சீடை வச்சிருக்காங்களாம். அதை நம்ம 2 பேரும் கன்சியூம் பண்ணிட்டு லீமோய்க்கும் எப்படியாச்சும் கொடுக்கறதுக்கான வழியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொயட்டோ ஃபேமிலியுடைய யங் மாஸ்டர் தான் இந்த லீமோயும். இதை கேட்ட இந்த வாங் வந்துட்டு இந்த டெமானிக் சீடை அவனுக்கு கன்சியூம் பண்ண கொடுக்கறது ரொம்பவே ரிஸ்கி. இந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க நம்ம எதிர்பார்க்கறத விடவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அவங்க நினைச்சா அந்த கொயட்டோ ஃபேமிலியை அழிச்சிட முடியும். இதை நம்ம பண்ணிதான் ஆகணுமான்னு கேட்க பதிலுக்கு அவனும், நமக்கு வேற எந்த சாய்ஸும் இல்லைன்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு நினைச்சு பாக்குறான், இந்த ஏப் பீஸ்ட் பொறுத்த வரைக்கும் அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுமே ஸ்ட்ரென்த்தா இருக்கும், ஆனா இதோடைய ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். உடனே அந்த லீமோய் வந்துட்டு, நீயும் இந்த ஜீவையும் இந்த சாங்காய் சிட்டியுடைய டாப் ஃப்ரெஷ்மேன் தான், ஆனா உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்க அந்த ஸ்ட்ரென்த்துடைய கேப் வந்துட்டு ரொம்பவே அதிகம். இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் ஓடி போய் ஒரு பஞ்ச் வைக்க அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. உடனே ஹீரோ வந்துட்டு அவனுடைய ஸ்பீட ஆர்டினரி லெவல் 7 இன்க்ரீஸ் பண்றான். ஆனா அப்பவுமே அவன் சிரிச்சிட்டு இருக்கான். இத பார்த்த ஹீரோ வந்துட்டு, மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். இத பாக்குற டீச்சர்ஸ் எல்லாருமே, சென் வந்துட்டு என்னதான் ஸ்பீடா இருந்தாலும் அந்த அட்டாக் லீமோய்க்கு எந்த ஒரு டேமேஜுமே கொடுக்கல. உடனே ஹீரோ வந்துட்டு அவனை ஒரு பஞ்சிங் மிஷின் மாதிரி வேகமா அட்டாக் பண்ணிட்டு பின்னாடி போயிட, இத பார்த்த அந்த லீமோயும், நான் எதிர்பார்த்ததை விட நீ ரொம்பவே ஃபாஸ்டா இருக்க, ஆனா உன்னுடைய ஸ்ட்ரென்த் அது ரொம்ப வீக்கா இருக்க, இப்ப இது எனக்கான டர்ன், நீ தோக்க போறேன்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண வர, இதை கேட்ட மத்த ஸ்டூடெண்ட்ஸும் அங்க இருந்து விலகி போகணும் சொல்ல, இதே நேரத்துல டீனும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க அவர் பின்னாடி இருக்க மத்த டீச்சர்ஸும், எங்க போற, எங்களுடைய 100 கிரெடிட் பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு போன்னு சொல்ல, இதே நேரத்துல லீமை கொடுத்த அந்த பஞ்சை தான் காட்டுறாங்க. அது டைரக்டா நம்ம ஹீரோவுடைய ஃபேஸ்ல ஹிட் பண்ணிருக்கும். ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் மசில் டெம்பரிங்ல இருந்து போன் டெம்பரிங் வரைக்கும் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கானே, அதனால அந்த ஆப்போனன்ட்டுடைய போன் கிராக் ஆயிடுது. அவனும் ஸ்டேஜ்ல கைய பிடிச்சிட்டு துடிக்க, இதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அங்க என்ன நடக்குது, அப்பனா இந்த மேட்ச்ல சென் வின் பண்ணிட்டானு யோசிக்க, உடனே நான் வந்துட்டு லீமோயுடைய ரைட் ஹேண்ட் ஃபிராக்சர் ஆயிடுச்சு, மெடிக்கல் டீம் இமிடியேட்டா ஸ்டேஜுக்கு வாங்கன்னு கூப்பிட, இதே
நேரத்துல யுவான் வந்துட்டு ஸ்டேஜ்குள்ள என்டர் ஆகுறாங்க. அங்க இருக்க லீமோயுடைய கைய புடிச்சு பார்த்துட்டு இவனுடைய ரைட் ஹேண்ட் மொத்தமாவே புரோக் ஆயிருக்கேன். இதுக்கு காரணம் அவன் கொடுத்த அந்த ஃபோர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கேன். இன்கேஸ் அது உண்மையா இருந்திருந்தா சென்னுடைய ஃபேஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு பில்ல அவனுக்கு கொடுக்குறாங்க. இதே நேரத்துல சென்னும் அவனுடைய பவரை ஹைட் பண்றதுக்காக நேச்சுரல் கேமோஃபிளாக ஆக்டிவேட் பண்றான். இன்கேஸ் யுவான் வந்துட்டு அவங்களுடைய மென்டல் பவரை வச்சு என்னுடைய ஸ்ட்ரென்த்தை ஐடென்டிஃபை பண்ணலாம்னு பார்த்தாங்கன்னா அதை பிளாக் பண்றதுக்கு இந்த காமோஃபிளாக் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே நேரத்துல யுவானும் சென்னை கிராஸ் பண்ணி போகும்போது இவனுடைய பயாலஜிக்கல் லெவல் ஆர்டினரி லெவல் 6th ரேங்க். ஆனா இவனுடைய போன்ஸையும் மசில்ஸையும் வச்சு பார்க்கும்போது இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். உடனே மத்த டீச்சர்ஸ் எல்லாருமே யுவான் கிட்ட வந்துட்டு சென்னுடைய ட்ரூ ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்க அவன் ஆர்டினரி லெவல் 6th ரேங்க் தான். ஆனா அவனுடைய பிசிக்கல் ஆட்ரிபியூட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. வேற எதுவுமே ஸ்பெஷலா அவங்கிட்ட என்னால பார்க்க முடியல. உடனே லீமோ எழுந்துட்டு அவங்க கொடுத்த மிராக்கிள் பில்ல என்ன இருந்துச்சுன்னு தெரியல, ஆனா நான் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டேன். இதை கேட்டு சென்னும் உன்னுடைய கை ஃபுல்லா ஹீல் ஆயிடுச்சான்னு கேட்க பதிலுக்கு அவனும் ஆமான்னு சொல்ல அப்போ ஸ்டேஜை விட்டு வெளியில போடான்னு கிக் பண்ணி வெளியில அனுப்பி விட்டுறான். உடனே அவனும் லின்சென் இதை நோட் பண்ணிக்கோ, நான் ஜென் ஃபியூசன்ல நெக்ஸ்ட் லெவல் அப்ளைன் பண்ணதுக்கு அப்புறம் இதே ஸ்டேஜ்ல உன்னை டிஃபீட் பண்ணுவேன். இதே நேரத்துல ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு டீமும் அப்போஸ் பண்ணி இன்னொரு டீமும் சண்டை போட அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன் சென், நீ தான் ஃப்ரெஷ்மேன் டைட்டில் அப்ளைன் பண்ணிருக்க. இதை கேட்டு ஆர்டினரி கிளாஸஸ் சேர்ந்த எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இதே நேரத்துல நானும் ஜம்ப் பண்ணி ஷான் கிட்ட போக இத பார்த்த மத்தவங்களும் அது ஜீனியஸ் கிளாஸஸ் சேர்ந்த ஷான் தானே அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவளும் சென் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி ரிவீல் பண்ண போறியான்னு கேட்க செகண்ட்ல இருந்து 10th ஸ்பாட் வரைக்கும் இருக்க எல்லா பிளேஸையுமே நான் எடுத்துக்க போறேன்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே ஜீனியஸ் கிளாஸஸ் சேர்ந்த எல்லாருமே சென் நீ ரொம்ப பேசிட்டேன், நாங்க எல்லாருமே சேர்ந்து உன்னை அட்டாக் பண்ண போறோம், அந்த ஷானையே விட்டு வைக்காதீங்க துரோகி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சென்னை அட்டாக் பண்ண ஓட்டுறாங்க. ஆனா நம்ம சென் அசால்ட்டா அங்க இருக்க எல்லா ஜீனியஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டையும் அடிச்சு போட்டு போறான். உடனே ஜீவை வந்துட்டு துரோகி செத்துப்போன்னு சொல்லிட்டு ஷான் அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ ஸ்டேஜுக்கு வந்துட்டு ஒரே ஒரு கிக்கு தான், அங்கேயே அவன் நாக் அவுட். அப்படியே ஜீனியஸ் கிளாஸ் சேர்ந்த எல்லாரையுமே வைப் அவுட் பண்ணிட்ட. வேற யாராச்சும் பெண்டிங் இருக்கீங்களான்னு கேட்க அந்த சொன்ன டைம் முடிஞ்சதுனால ஷான் செகண்ட் பிளேஸ் அப்ளைன் பண்ணிடுறான். அடுத்த 8 பேருக்கு நான் டைட்டில கொடுத்துட்றான். ஆனா அதுக்கான கிரெடிட்ஸ் எனக்கு வேணும். இதை கேட்டு அங்க இருந்து எல்லாருமே அவங்க கையை தூக்க கொஞ்ச நேரத்திலேயே 8 பேரை சூஸ் பண்ணிட்டேன். அதுல 2 பேர் வந்துட்டு என்னுடைய ஸ்கூல்மேட் சூவும் யூவும். ஒரு வழியா டாப் 10 சேர்ந்த அந்த 10 பேருடைய கிரெடிட்டையும் சேர்த்து பார்த்தேன். மொத்தம் 550 கிரெடிட்ஸ் கிடைச்சிச்சு. இத பார்த்த டீன்மா வந்துட்டு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, சென்னுடைய இந்த ஆக்ஷன் யூனிவர்சிட்டிக்கு அகைன்ஸ்ட் ஆனது. அவன் ஆல்ரெடி ஃப்ரெஷ்மேன் கிங் உடைய டைட்டில் அப்டைன் பண்ணிட்டான். அதுக்கு அடுத்து இருக்க 9 பொசிஷனையும் அகைன் ஃபைட் போட்டு மத்தவங்களுக்காக வாங்கி கொடுக்கறது ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆனது. உடனே லியோ வந்துட்டு நம்ம யூனிவர்சிட்டியோட ரூல்ஸ்ல இந்த மாதிரி ஸ்பாட்டை சீஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்களாம். உடனே டீன்மா வந்துட்டு அந்த மாதிரி ரூல்ஸ் இல்லைனாலும் இதெல்லாம் அக்செப்டபிள் ஆயிடாது, அந்த சென் வந்துட்டு இந்த மாதிரி லூப் ஹோலை கண்டுபிடிப்பான்னு நான் எதிர்பார்க்கல. உடனே யுவான் வந்துட்டு நீங்க சொல்றது வேலிடான பாயிண்ட், இது கண்டிப்பா ஒரு லூப் ஹோல் தான், ஆனா இத நெக்ஸ்ட் இயர் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், இப்பவே அதை ஃபிக்ஸ் பண்ணோம்னா அது அன்ஃபேரா இருக்கும். இதை கேட்ட டீன்மாவும் எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்லிட இந்த சீன் இங்கேயே முடியுது. இதே நேரத்துல அந்த வாங்கக்கும் லூவுக்கும் ஒரு நோட்டிபிகேஷன் வருது. பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச், லீமோய்க்கு நீங்க அந்த சீடை கொடுக்க தேவையில்ல, அதுக்கு பதில் சென்னுக்கு அந்த அட்வான்ஸ் லெவல் டெமானிக் சீடை கொடுத்து அவனை நம்ம ஆர்கனைசேஷன்ல ஒரு மெம்பரா மாத்தணும். ஒரு வழியா அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் லியோ வந்துட்டு சந்தோஷத்துல ஓடி வராரு. இன்னும் எவ்வளவு சர்ப்ரைஸ் தான் நீ ஹைட் பண்ணி வச்சிருக்க உனக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்க வர நம்ம சென் கொஞ்சம் நகர்ந்துட்டு நீங்க கொடுத்த ப்ராமிஸ மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவரும் கண்டிப்பா இல்ல, நான் சொன்ன மாதிரி 10 QI பிளட் பில்ஸ், அதுக்கப்புறம் இந்த செமஸ்டருக்கான ட்ரிபிள் பெனிஃபிட்ஸ் அதுவும் இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு 300 கிரெடிட்ஸை டைரக்டா சென்ட் பண்றான், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஏன்னா உன்னாலதான் நான் 1900 கிரெடிட்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன். அப்படியே நைஸா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு சென் உண்மையை சொல்ல உன்னுடைய ட்ரூ ரேங்க் என்னன்னு கேட்க பதிலுக்கு அவனும் நான் ஆர்டினரி லெவல் 6th ரேங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம என்னுடைய ஸ்கின்னுடைய ஃபர்ஸ்ட் லெவலை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், கூடவே மசிலையும் போனையும் கொஞ்சம் டெம்பரிங் பண்ணிருக்கேன். இதை கேட்டு அவரும் ஷாக் ஆயிட்டு என்னது மசிலையும் டெம்பரிங் பண்ண கத்துக்கிட்டியா, இப்போ நான் சொல்றத நல்லா நோட் பண்ணிக்கோச்சேன், நீ இந்த காலேஜை முடிக்கிறதுக்குள்ள பியூர் பிளட்டுடைய அட்வான்ஸ் லெவலுக்கு போயிருப்பேன், ஆனா இக்காரணத்து கொண்டும் இந்த பாத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணிடாத, உனக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்ல பதிலுக்கு சென்னும் சரின்னு சொல்லிட அடுத்த நாள் காலையில லியோ கொடுத்த அந்த பிளட் பில்ஸ் எடுத்து
அதுல ஒன்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். என்னது இவ்வளவுதானா? நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இந்த பூஸ்ட் பில்ல வச்சு என்னால ரொம்ப கிலோமீட்டர் கூட ஓட முடியாது. சரி, அப்ப ஷான் வந்தா அவகிட்ட கொடுத்துலான்னு நினைக்கேன். கொஞ்ச நேரத்திலேயே அவளும் வந்துட்டான். எப்போ வந்துச்சுன்னு கேட்க, நான் வந்து 1/2 hour ஆகுது. சரி இந்தா, இதுல QI பிளட் பில்ஸ் இருக்கு. இது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிட்டு சொல்ல. அவளும் இதை சாப்பிட்டுட்டு, இது ரொம்பவே அமேசிங்கா இருக்கு. என்னால இதை ஃபீல் பண்ண முடியுது. உடனே சென்னும், அப்ப இதை நீயே யூஸ் பண்ணிக்கோ. இதுல மொத்தம் 8 இருக்கு. டெய்லி ஒரு பில் எடுத்துக்கோ. இது உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படியே இங்க இந்த சீன் முடிய உடனே நான் வந்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போனேன். அங்க சிஸ்டர் சாங் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு குட் மார்னிங் சாங்னு சொல்ல, பதிலுக்கு அவங்களும் கலாய்க்கிற மாதிரி குட் மார்னிங் ஃப்ரெஷ்மேன் கிங்னு கூப்பிட, டீன் என்கிட்ட சொன்னாரு நீ ஆர்டினரி லெவல் 6th ரேங்க் அப்ளைன் பண்ணிட்டேன்னு. அதோட உன்னுடைய மசில டெம்பரிங் பண்ணவும் கத்துக்கிட்டியாமே. பதிலுக்கு சென்னும் அது உண்மைதான் அப்படின்னு சொல்ல, உடனே சாங்கும் ஓடி வந்துட்டு நீ உண்மையிலேயே டேலண்டான பர்சன் தான். உன்னால இந்த பேவ்லியன் மேல மத்தவங்க வச்சிருக்க பெர்ஸ்பெக்ஷன் மொத்தமா சேஞ்ச் ஆக போகுது. பதிலுக்கு அவனும் சரி நான் போயிட்டு ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க புக்ஸ் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே மனசுக்குள்ள ஈவந்தோ லியோவும் சாங்கும் வருஷ கணக்குல ரிசர்ச் பண்ணியுமே இந்த அப்பேச்சரை ஓபன் பண்றதுல ஃபெயில் தான் இருக்காங்க. அப்ப இதுக்கெல்லாம் ஒரே வழி இந்த பிளட் டெம்பரிங் உடைய ஒரிஜினல் புக்கை நான் படிக்கணும். நல்ல வேலையா என்கிட்ட அந்த ஹெவன்லி விஸ்டம் ரூட் இருக்கு. அது என்ன பூஸ்ட் பண்றதுனால இந்த ரிசர்ச் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இதே நேரத்துல சாங் வந்துட்டு சென், ஸ்டூடெண்ட் யூனியன் மெம்பர் உனக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஸ்டூடெண்ட் யூனியன்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா நீ நேத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. பதிலுக்கு நானும் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்ல, உடனே சாங் வந்துட்டு நல்லா யோசிச்சுதான் சொல்றியா? ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் யூனியன் மெம்பருக்கு மந்த்லி பேசிஸ்ல கிரெடிட் பாயிண்ட் ரிசீவ் ஆகும். அடுத்த நிமிஷமே நம்ம தலைவன் வெளியில தான் நிக்கிறான். நான் தான் ஜோஹோ, ஸ்டூடெண்ட் யூனியனுடைய பிரசிடென்ட். நானும் ஃபார்முலா ஹலோ சொல்ல, பதிலுக்கு அவன் வந்துட்டு எங்க ஸ்டூடெண்ட் யூனியன்ல நீ ஜாயின் பண்றதுக்கு உன்னை இன்வைட் பண்ண தான் வந்திருக்கோம். இதுல மட்டும் நீ ஜாயின் பண்ணிட்டனா உனக்கு டெய்லி ஸ்பெஷல் மீல்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மந்த்லி பேசிஸ்ல உனக்கு கிரெடிட்ஸும் கொடுப்போம். இப்ப சொல்லு, நீ இந்த யூனியன்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டா இருக்கியான்னு கேட்க, நம்ப சின்னம் சரின்னு சொல்லிட. பதிலுக்கு அந்த ஜோஹோ வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்கு. உன்னுடைய பியூர் பிளட் ஹியூமன் பார்த்த கிவ் அப் பண்ணிட்டு ஜென் ஃபியூசன் பார்த்து நீ சூஸ் பண்ணணும். இது கேட்டு நம்ம ஹீரோவும் எதுக்குன்னு கேட்க, இந்த ஸ்டூடெண்ட் யூனியனை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் இருக்க ஜீனியஸை மட்டும்தான் எங்க குரூப்ல ஆட் பண்ணுவோம். ஒருவேளை நீ ஜென்ஃபியூசன் பார்த்த ரிஃப்யூஸ் பண்ணிட்டனா நீ என்னதான் டேலண்டா இருந்தாலும் இந்த ஆர்டினரி லெவல்லயே ட்ராப் ஆயிடுவ. இன்னும் கிளியரா சொல்லணும்னா இதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் டீன் லியோவும் சாங்கும் தான் அப்படின்னு சொல்ல, இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பார்க்கறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.